இந்த சம்மருக்கு பட்ஜெட்டில் ஒரு ஏர் கூலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த ஹேவல்ஸோட டியூனோ 25. ஹேவல்ஸ் டியூனோ 25 அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஏர் கூலர். இதோட பில்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறாங்க. பில்ட் நல்ல சாலிடாக இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் அப்படிங்கும்போது கலரும் ஃபேட் ஆகாது அண்ட் ஸ்க்ராச்சஸும் அவ்வளோ சீக்கிரம் பிக்கப்பும் பண்ணாது. இதனால் ஏர் கூலர் கொஞ்சம் வருஷம் போனாலுமே லுக் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பில் வாட்டர் இன்லெட் அண்ட் ஐஸ் சாம்பர் இருக்குது. டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 25 லிட்டர்ஸ். இந்த இன்லெட் மூலமாக நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்க முடியும். ஐஸ் சாம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே நார்மலாக யூஸ் பண்ணியிருக்க ஏர் கூலர் மாதிரி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நாப் வழியாக தான் டேங்க்லேருந்து வர தண்ணி மேலே இந்த ஐஸ் சாம்பரில் என்ட்ரு ஆகும். ஐஸ் சாம்பரில் என்ட்ரான பிறகு ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதில் டேரக்ட் கான்டாக்டாக ஐஸ் க்யூப்ஸில் பட்டு வாட்டரோட டெம்பரேச்சரும் கூல் டவுன் ஆகும். அதுக்கு பிறகு தான் பின்னாடி இருக்க ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு ஹனிகோம் பேட்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்டரும் ரொம்ப சீக்கிரமாக கூல் ஆகும் அண்ட் கூலிங் பெட்டராக இருக்கும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஐஸ் சாம்பர் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் கூலரோட ரியர் சைடில் டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ இது மூலமாக மஸ்கிட்டோஸாக இருக்கட்டும் இல்லை டஸ்ட் வந்து இங்கேயே பிளாக் ஆயிரும். ஸோ இதனால் ஹனிகோம் பேட் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ண அவசியம் இருக்காது. அண்ட் கூலிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹனிகோம் பேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹனிகோம் பேடுக்கு பாக்டீரியா ஷீல்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாஸ் இது வளர விடாது அண்ட் இருக்கிற பாக்டீரியாஸ் இது கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடும். ஹேவல்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹனிகோம் பேடோட திக்னஸ் அதிகம். கிட்டத்தட்ட 40 mm யூஸ் பண்ணியிருக்கனால வாட்டர் இதால் அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். ஸோ கூலிங்கும் இன்னும் பெட்டராக கிடைக்கும். இந்த ஏர் கூலர் ஒரு பர்சனல் ஏர் கூலர் அப்படிங்கிறனால இங்கே ப்ளோயர் டைப்பில் தான் வரும். இந்த ப்ளோயர் பற்றி பேசும்போது உங்களோட மோட்டர் அண்ட் பம்பை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் பம்புக்கும் சரி மோட்டருக்கும் சரி கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, மோட்டரை ட்ரையாக ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு தான் இந்த தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் மோட்டர் அண்ட் பம்போட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். கண்ட்ரோல் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பீட் செட்டிங்ஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபங்க்ஷன் செட்டிங் பொறுத்த வரைக்கும் கூலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மழை காலத்தில் இல்லை பனி நேரத்தில் வந்து உங்களுக்கு கூலிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பம்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் ஃபேனாக கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஏர் கூலர் வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்தை கவரேஜ் பண்ண முடியும்னா 130 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தாராளமாக இந்த ஏர் கூலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 வாட்ஸ் தான். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கண்டினியூஸாக 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1.2 யூனிட்ஸ் உங்களுக்கு பவர் எடுத்துக்கும். அண்ட் யூஸ் பண்ண தண்ணியை நீங்கள் ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு ரியர் பாட்டமில் உங்களுக்கு நாப் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி வெளியே போயிடும். அண்ட் சப்போஸ் இந்த ஹனிகோம் பேடில் நீங்கள் கலட்டணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக பின்னாடி ஸ்க்ரூஸ் இருக்கும், நீங்கள் கையிலே ஈஸியாக கழட்டிக்க முடியும். அண்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஏர் கூலரை நீங்கள் எங்கேயாச்சும் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 சைட்லேயுமே ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக போர்ட்டபிளும் பண்ணிக்க முடியும். ஓவராலாகவே இந்த ஏர் கூலர் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 6500 ருபீஸில் ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டியூனோ 25 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஏர் கூலர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.